அமைச்சர் நேருவோட அவருடைய துறையில ஊழல் நடந்திருப்பதா தொடர்ந்து அண்ணாமலை பகிரங்கமா குற்றச்சாட்டை முன்வச்சிட்டு வராரு. இல்ல ஐயாவுடைய துறையில நான் ஏற்கிறேன். ஐயாவோட துறையில மட்டும்தான் ஊழல்னு சொல்றத நான் எதிர்க்கிறேன். இவ்வளவு ஆதாரங்கள் எந்த அமைச்சர் துறையில இல்ல. சரி, ஈடி வரட்டும், ரைடு வரட்டும், எது வரட்டும். ரைடு வர்றது தெரியுது இல்ல, சோதனைக்கு வர்றது தெரியுது. நடவடிக்கை ஏதாவது தெரியுதா தம்பி? சொல்லு. நடவடிக்கை ஐயா பொன்முடி வீட்டுல, ஐயா துரைமுருகன் வீட்டுல, எல்லார் வீட்லயும் நடந்ததுல ஈடி. அப்புறம் எங்க வரா ஓடி? என்ன டாடி மோடியை பார்த்தோன்னா முடிஞ்சிருது. ஒரு தடவை ஈடி வரும்போது 3 தடவை நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக மாட்டேன்னு நெஞ்ச நிமித்தின் ஐயா ஸ்டாலின் ஒரு தடவை ஈடி ரைடு வந்தவன நேரம் ஓடி போய் பார்த்தாரு. எப்படி நீங்க வர்ற தெரியுது, சோதனைக்கு வர்ற தெரியுது. சோதிச்சு என்ன தகவல் அது வெளியில வரல, நடவடிக்கை தெரியலையே. சோதனை பண்ணி ஆதாரங்கள் இருக்கு, நீங்க வழக்கு பதிவு செய்யணும்னு தமிழக அரசுக்கு டிஜிபி உத்தரவு போடுறாங்க. அப்படி இருந்தா தமிழக அரசு இப்போ வரைக்கும் வழக்கு பதிவு பண்ணல அப்படின்றது மீண்டும் மீண்டும் அண்ணாமலை நேற்று சுட்டி காட்டியிருக்காரு. அவ்வளவு நேர்மையை நீங்க தமிழ்நாட்டு அரசு கிட்ட எதிர்பார்க்கறீங்க இல்ல? நீங்க தமிழ்நாட்டுல தான் இருக்கீங்களா? என்னது இதெல்லாம்? என்னடா தங்கச்சி இதெல்லாம்? இவ்வளவு நகைச்சுவை உங்களுக்கு கூடாது தம்பி. அவ்வளவுலாம் நீங்க பேசக்கூடாது. வேற